வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எல்லாருமே கேட்டிருந்த கூலி படத்தோட கதையை தான் நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்க போறோம். நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்பவுமே அவரோட மூவி ஒரே பேட்டர்ன்ல தாங்க எடுப்பாரு. என்னன்னா ஆக்ஷன், ட்ரக்ஸ், அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நைட்ல தான் ஷூட் பண்ணுவாரு. இதுதான் அவருக்கு மூவி ஹிட்டாக ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கைதி மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நைட்ல நடக்கிற கதை தான். விக்ரம் மூவியோட செகண்ட் ஹாஃபும் ஒரே நைட்ல நடக்கிற கதை தான். பட் லியோ மூவில இது அவரால் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா அது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை காப்பி பண்ணி எடுத்தனால கரெக்டா அதுல எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதுலயும் செகண்ட் ஹாஃப் ஒரு முக்காவாசி ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பேட்டர்னை கண்டிப்பா கூலியில யூஸ் பண்றாரு. ஆமாங்க, கூலி மூவி 70% ஒரே நைட்ல நடக்கிற கதை தான். ரொம்பவே த்ரில்லிங்கா ஆக்ஷன் படம் தான் இது. வெறித்தனமா ரத்தம் தெரிக்க போற ஒரு படம் தான் இது. இந்த மூவி 100% எல்சியூல வரப்போறது இல்லைங்க. ஆனா எல்சியூல இருக்கிற ஒரு லீடு ரோல் இந்த கதையில நடிக்க போறாரு. அதுதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ரொம்ப ஹைப் பேத்துறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. நான் இப்போ ஹைப் ஏத்துனதை விட கதை வேற லெவலில் இருக்க போகுது. சரி, கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீன்ல மும்பையில் இருக்கிற ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நாராயணசாமின்னு ஒருத்தர் லீடிங்ல இருக்காரு. ஃபைனலா 40,000 ஓட்ல வின் பண்றாரு. அவர் வின் பண்ண அடுத்த செகண்டே அவரோட ஆப்போசிட் கேங் ஆளுங்க அவரை அங்கேயே வெட்டி கொள்றாங்க. இந்தியா மட்டுமே இல்லாம உலகம் ஃபுல்லா இந்த நியூஸ் டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கே இந்த நிலைமைனா அப்ப சாதாரண மக்கள்லாம் மும்பைல வாழவே முடியாதா? மும்பைன்னு இல்லாம இந்தியால இந்த மாதிரி நிறைய அராஜகம் நடந்துட்டே இருக்கு. ஸோ மக்கள்லாம் இந்தியால வாழவே முடியாதா அந்த மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. இப்பதான் நம்ம மூவியோட மெயின் வில்லனை காட்டுறாங்க. இவனோட நேம் தான் அன்வர். ஆக்சுவலா இவன் தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவா இருந்திருப்பான். எம்பி எலெக்ஷன் இருக்கிறனால எம்எல்ஏ போஸ்டிங்கை ரிசைன் பண்ணுவான். ஸோ நான் எம்எல்ஏவா இருந்த இடத்துல அவனோட தம்பியை நிக்க வைக்கணும்னு நிக்க வச்சிருப்பான். அவனோட தம்பி நேம் சுலைமான். அவனும் ஒரு பெரிய ரவுடி தான். என் தம்பிக்கு ஆப்போசிட்டா நின்று ஜெயிச்சிட்டியா அப்படின்னு அந்த நாராயணசாமியை 2 பேரும் சேர்ந்து கொலை பண்றாங்க. மும்பைல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்லாம் அன்வர் தான். இவனுக்கு பாலிடிக்ஸ் சப்போர்ட் நிறையவே இருக்கு. ஸோ கவர்மெண்ட்ல நிறைய பேரை சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் ஆப்போசிட்ல இருந்தாலும் இவனுக்கு நிறைய இல்லீகல் பிசினஸும் நடந்துட்டு இருக்கு. இவன் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் இவனுக்கு யாருமே சாட்சி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா யார் சாட்சி சொன்னாலும் அவங்கள அப்பவே வெட்டி கொலை பண்ணிடுவான். ஸோ இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நேபாளில் இருந்து வந்த ஒரு 2 கண்டெய்னர் சீஸ் பண்றாங்க. அதுல ஒரு 1000 கோடி மேல கள்ள நோட்டு இருக்கு. இங்க தான் நம்ம செகண்ட் வில்லன் நினைச்சு சீஸ் பண்ண கஸ்டம் ஆபீசர்ஸ் அங்கேயே உயிரோட கார்ல வச்சு கொளுத்துறான் நம்ம ஆளு. இவனும் அன்வரும் அது போக இன்னும் சில ரவுடிங்களும் எல்லாத்துக்குள்ளேயும் பாண்டிங் இருக்கும். அவங்களோட பிசினஸ்க்கு யாரை டிஸ்டர்ப் பண்ணாலும் டைரக்டா மர்டர் தான். ஒருத்தனும் வேற வேற பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுங்களை கடத்துறது, ட்ரக்ஸ் சப்ளை பண்றது, கோல்டு ஸ்மக்லிங், வெப்பன் ஸ்மக்லிங், இப்படியே இவங்க நிறைய பிசினஸ் பண்றதுனால இவங்களுக்குள்ள பாண்டிங் இருக்கும். ஸோ இப்படியே நம்ம கதை ஒரு வயலண்டா போயிட்டே இருக்கு. 25 நிமிஷம். இதுக்கு அப்புறம் தாங்க ஒரு ஹார்பர் சீனை காட்டுறாங்க. அங்க தாங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட என்ட்ரி. RX 100 பைக்ல உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. மாசான இன்ட்ரோ சீன் இது. அனிருத்தோட மியூசிக்ல ஓப்பனிங் சானும் இங்கதான் வருது. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அந்த ஹார்பர்ல தான் ஒரு கூலியா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்தியாலே பெரிய ஹார்பர் இதுதான். சுமார் 1000 பேர் மேல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹார்பரோட ஃபுல் கண்ட்ரோலுமே அன்வர் கிட்ட தான் இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த நாள் மும்பைல இருக்கிற எல்லா ரவுடிஸையும் வச்சு கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம கதையோட மெயின் பிளாட்டே இதுதான். அது என்னன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த ரவுடிஸ் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸும் இருக்கு. நீங்க யாரை வேணா கொலை பண்ணிக்கலாம். உங்க மேல எந்த ஒரு கேஸுமே போட மாட்டாங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடிஸ் கிட்ட. ஆனா நாங்க சொல்ற டேட்ல தான் நீங்க பண்ணணும். அது போக மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணணும். அது நாங்க சொல்ற டேட், நாங்க சொல்ற டைம்ல தான் பண்ணணும். நைட் 11 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். இதை மீறி வேற நாள்ல எல்லாம் நீங்க எப்பவும் பண்ற மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், தப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் நாங்க என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா டெய்லி இவங்கனால பப்ளிக் நிறைய பேர் கொலைப்படுறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் நிறைய பேர் செத்து போறாங்க. இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டா கிரைம் கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நைட் மட்டுமே இந்த கிரைம் ஆக்டிவிட்டிஸ் செய்யறனால பப்ளிக்கும் எந்த ஒரு நியூஸும் போகாது. பப்ளிக்கும் சேஃபா இருப்பாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அந்த ரவுடிஸ்க்கும் இதெல்லாம் ஒரு சூப்பரோட ஆஃபரா இருக்கு. ஸோ இனிமேல் போலீஸ்க்கெல்லாம் பயந்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் நம்ம தலைவர் ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் ஃபோன் கால் பேசிட்டு கட் பண்றாரு. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் போனை கட் பண்ண உடனே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேக்டரிக்கு போறாரு. ஃபேக்டரிக்குள்ள
போனா ஃபுல்லா கன்ஸா இருக்கு. அதுல ஒரு ரிவால்வரை எடுத்து புல்லட்டை லோட் பண்ணிட்டு நம்ம கமல்ஹாசன் சொல்ற, அதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த டயலாக் சொல்றாரு. இங்க வந்து நம்ம கதையோட இன்ட்ரோல் சீன் வருதுங்க. விக்ரம் மூவில எப்படி கமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 சீன்ல தான் வருவாரோ, அதே மாதிரி நம்ம கூலி படத்திலும் தலைவர் மொத்தமாவே ஒரு 25 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவார். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தலைவரோட ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அடுத்த நாள் எல்லா ரவுடிஸுக்கும் மெசேஜ் போகுது, நாளைக்கு நைட்டு 11 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள நீங்க என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் போகுது. எல்லா கேங்கும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே நைட்டு 11 மணி ஆகுது. ஒரு கேங் வந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரக்ல பொண்ணுங்களை கடத்திட்டு போறாங்க. தலைவர் ரஜினிக்கு வந்து போன் கால் வருது. அவர் பைக் எடுத்துட்டு அங்க போறாரு. இங்க தாங்க நம்ம கதையில ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருது. வெறித்தனமான ஃபைட் வேற மாதிரி இருக்கும். அனிருத் பிஜிஎம்ல தலைவர் அந்த ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்றாரு. அந்த பொண்ணுங்களை அங்க இருந்து சேஃபா காப்பாத்துறாரு. நெக்ஸ்ட் தலைவருக்கு அகைன் ஒரு போன் கால் வருது. கவர்னரை வந்து கொலை பண்ண போறாங்க, சீக்கிரம் அங்க போய் அவரை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரு ரஜினிக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தர்றாங்க அப்படின்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் போன்ல பேசுற மாதிரி மட்டும் தான் காட்டுவாங்க. கவர்னரோட வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு கொலை பண்ணிட்டு கவர்னரையும் சேஃபா காப்பாத்திடுறாரு. அங்க இருந்து நம்ம தலைவர் ரஜினி வந்து கிளம்பும் போது அவரோட போனுக்கு வந்து ஹார்பர் ஒரு மெசேஜ் வருது. தலைவர் உடனே பைக் எடுத்துட்டு ஹார்பருக்கு போறாரு. இன்னைக்கு தான் ஃப்ரீ லைசன்ஸ்ல, சோ வந்து நிறைய சில ட்ரக்ஸ், கோல்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஷிப்ல ஏத்த ரெடியா இருக்காங்க. நம்ம தலைவர் உள்ள வந்த உடனே அந்த ட்ரக் பாக்ஸை சீல் வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து படப்படன்னு கண்ணை வச்சு சுடுறாரு. இருட்டுல எங்க இருந்து யார் சுடுறாங்கன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பாக்ஸ்ல இருந்த ட்ரக்ஸ் எல்லாம் தெரிக்குது. அப்போ உள்ள வந்த நம்ம தலைவர் வந்து பெட்ரோல் ஊத்தி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அங்கேயே கொளுத்துறாரு. நெருப்பு பேக்ரவுண்ட்ல நம்ம ஆளு வந்து உள்ள வராரு. வேற மாதிரி சீன் இது. இங்க இருந்து அனிருத் பிஜிஎம் தெரிக்கும். இங்க இருக்கிற எல்லா ரவுடிஸும் அடிச்சு தும்சம் பண்றாரு. இங்க நம்மளோட ட்ரக்ஸை வந்து யாரோ ஒருத்தன் கொளுத்திட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற மெயின் டான்ஸ்க்கு வந்து மெசேஜ் போகுது. இப்பதான் நம்ம டைட்டில் டீசர்ல காட்டின மாசான சீன் வருதுங்க. அந்த ஹார்பருக்குள்ள ஒரு கோல்டு குடோன் இருக்கும். அவங்களால கோல்டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பொருளெல்லாம் சேஃபா சிப் பண்ணுங்க, எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொன்ன அடுத்த செகண்டே RX வண்டியோட சவுண்டு கேட்கும். நம்ம ஆளு வந்து பைக்ல உட்காந்து த்ராட்டில ரைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இவனுங்க போய் அந்த சட்டை ஓபன் பண்றாங்க. டைட்டில் டீசர்ல காட்டின மாசான ஃபைட்டுங்க, எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றாரு. சோ வந்து காலையில 4 மணி ஆயிருச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லா ட்ரக்ஸையும் இவங்க ஏத்தி ஆகணும். இப்பதாங்க இன்னொரு போன் கால் வரும். தலைவர் வந்து முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. இதுக்கப்புறம் ரஜினி வந்து யாருக்கும் கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனே ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. அவங்க வந்து இங்க இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அன்வருக்கு வந்து இந்த நியூஸ் எல்லாம் போகுது. நம்ம ஹார்பருக்குள்ள ஒரு கூலி வேலை செய்யற ஆளு தான் நம்ம சரக்கு எல்லாத்தையும் கொளுத்திட்டான். கூடவே கவர்னர் காப்பாத்தினது அவன் தான். அந்த பொண்ணுங்களையும் சேஃபா காப்பாத்தினது அவன் தான். இப்ப நம்ம கோல்டு வேற அவன் இடத்துல அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான் எங்கேயோ அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த கூலியோட போட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்பி நெக்ஸ்ட் 1 ஹவர்ல நம்ம சரக்கும் வரணும், உயிரோட அவனையும் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அன்வர் வந்து அந்த போட்டோவை வாங்கி கூட நான் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறான். பார்த்த உடனே ஷாக் ஆகிறான். இவன் வந்து நம்ம வந்து இவனை தேடி போகவே தேவையில்லை, அவனே நம்மளை தேடி வருவான் அப்படின்னு பார்த்து சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே வந்து RX பைக் சவுண்ட் கேக்குது. மாசான சீனு. அங்க போன நம்ம தலைவர் வந்து அன்வரை மட்டும் விட்டுட்டு அங்க இருக்கிற மீதி எல்லா ரவுடிஸும் அடிச்சு சுட்டு கொலை பண்றாரு. கடைசியா தான் ரஜினி வந்து அன்வரை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. இந்த பிளான் வந்து ஒரே நைட் வந்து நீங்க எல்லாத்தையும் கடத்துறதுக்கு இல்ல, ஒரே நைட்ல உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சுட்டு தள்ளுறாரு. இதை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ரஜினி வந்து அந்த கோல்டு பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு போன் கால் வருதுன்னு ஒருத்தர் வந்து ரஜினி கிட்ட சொல்றாரு. அவர் யாருமே இல்லைங்க, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். அவரும் ரஜினியோட கேங்ல தான் இருக்காரு. ரஜினி போன் எடுத்து சொன்ன வேலையை நான் வந்து பக்காவா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆப்போசிட் பர்சன் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது தான் அவரோட ஃபேஸை காட்டும். அவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அப்படியே இதே ட்விஸ்டோட இந்த படத்தை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அமலும் ரஜினிக்கும் வந்து என்ன கனெக்ஷன், அவர் வந்து எதுக்கு ஹார்பர்ல கூலியா வேலை செஞ்சாரு, அதாவது நம்ம தலைவர். அன்வருக்கும் ரஜினிக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்கு ரஜினியை பார்த்து அன்வர் வந்து சாக்கானா, லோகேஷ் கனகராஜ் வந்து எப்படி ரஜினி கேங்ல இருக்காரு, ரஜினி வந்து அந்த கோல்டு எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு வேற எந்த இடத்துக்கு கொண்டு போறாரு, இப்படி இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து கூலி பார்ட் 2ல உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஆன்சர் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் நம்ம படத்தோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.